புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடு இல்லையா? சரியா? இது இன்னைக்கு சாப்பிடுறத குறிச்சும் புசிக்கிறத குறிச்சும் இது ஆண்டவர் என்ன செய்யல சொல்லல. சபைக்கு வரும்போது நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு வருது, புதுசா வாங்கின நகையை என்ன செய்யறது போட்டுட்டு காமிக்கிறது இருக்கிற ஸ்திரீயை கிட்ட. சக சகோதரிகள் இல்லாதவங்க இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, வாழ்க்கைக்கு போராடுறவங்க இருப்பாங்க. ஆசீர்வாதமா இருக்கிறவங்க அவங்களுக்கு போராடினாலும் என்ன செய்யாதீங்க, அவங்கள வைராக்கியத்துக்குள்ள உட்படுத்தாம என்ன செய்யுங்க இருங்க. ஏன்னா அவங்களும் ஏற்கனவே நிறைய போராட்டத்துக்குள்ள இருக்காங்க உலகத்துக்குள்ள. அப்ப உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்துக்காண்டியே அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ உனக்கு ஆண்டவர் கொடுத்த மகிமையை கொண்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, இல்லாதவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது, அதை பெருமையா காண்பிச்சு நான் பாரு புதுசா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யக்கூடாது, நம்ம கவலைக்குள்ள உட்படுத்தாம என்ன செய்யணும் இருக்கணும். இதுதான் அவனுடைய அர்த்தம். சரிங்களா? உங்களுக்கு வீட்டுல என்ன செய்யுங்க போட்டுக்கோங்க, உங்க வீட்டுல நீங்க என்ன செய்யுங்க சந்தோஷமா என்ன செய்யுங்க இருங்க. இல்லாத விஷயங்கள்ல என்ன செய்யாதீங்க காமிக்காதீங்க, அடுத்தவங்க என்ன செய்யாதீங்க காமிக்காதீங்க. தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இப்படி பண்றதுனால என்ன நடக்குதுன்னா, அது தேவ சபையை அசட்டை பண்ற மாதிரி இருக்கான். என்ன செய்யலாம் அசட்டை பண்ற மாதிரி இருக்கு. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாத்தையும் என்ன சொல்றாருன்னா சகோதரர்கள் சகோதரிகள் ஆண்டவர் என்ன செய்யறாரு, தேவ சமூகத்துல சபையில இருக்கக்கூடிய எல்லா பேத்தையும் சொல்றாரு. ஒருத்தர் எப்படி பழகுங்க, சமமா பழகுங்க. சரிங்களா? அப்ப இதுல உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்லயும், உங்களுடைய கார்லயும், உங்களுடைய பைக்லயும், உங்களுடைய செருப்புலையும், உங்களுடைய ஹேண்ட்பேக்லயும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை காமிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அது எப்படி ஆண்டவர் பாக்குறாரு, இல்லாதவங்களை அது குத்தி காட்டும் வகையில் அது இருக்குன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அதை தேவ சமூகத்தை அசட்டை பண்ற மாதிரி இருக்குன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. சரிங்களா? அப்படி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்வேன், இதை குறித்து உங்களை புகழ் வேணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இல்லாதவங்களை என்ன செய்றீங்க, நீங்க வெட்கப்படுத்துறீங்க. இதை குறிச்சு உங்களை நான் எப்படி புகழ முடியும்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு நீ சாட்சி சொல்ற, சபையில என்ன சொல்ற சாட்சி சொல்ற, எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டாருங்க, கார் வாங்கிட்டேன்னு சொல்றீங்க. சைக்கிள் கூட வாங்க முடியாத சகோதரர்களும் சகோதரிகளும் என்ன செய்றாங்க, சபைக்கு வராங்களா இல்லையா? அப்ப அவங்க உங்களை பார்த்து என்ன நினைப்பாங்க, கஷ்டப்படுவாங்கல்ல. அப்ப அவனுக்கு மனசுக்குள்ள என்ன வரும், ஏன் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு ஆண்டவர், ஏன் என்னைய ஆசீர்வதிக்கல? சோ இப்படின்ற கேள்வி அவங்களுக்கு என்ன செய்யும் வரும். ஒரு அவிசுவாசம் அந்த மனுஷனுக்குள்ள என்ன செய்யும் ஏற்படும். இந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க, காமிக்காதீங்க. சரிங்களா? இப்ப இதனாலதான் என்ன செஞ்சாங்கன்னா, ஆரம்பத்துல ஸ்கூல்ஸ்ல யூனிஃபார்ம்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா கொண்டு வந்தாங்க. யூனிஃபார்ம் கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமா? யூனிஃபார்ம் கொண்டு வந்தது யாரு ஸ்கூல்? காமராஜர். காமராஜர் என்ன செஞ்சாரு, சீருடைய கொண்டு வந்தாரு. சரிங்களா? அவர் என்ன செஞ்சாரு, அவர் தான் என்ன செஞ்சார், பணக்கார பிள்ளைகள் என்ன செஞ்சு நல்ல சட்டைகள் போட்டு வந்துச்சு, இல்லாத பிள்ளைகள் கிழிஞ்ச சட்டைகளை போட்டுக்கிட்டு என்ன செஞ்சாங்க வந்தாங்க. வேறுபாடு என்ன செஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு. அதனால அவர் என்ன செஞ்சாரு, அதை பார்த்துட்டு எல்லா பேருக்கும் என்ன செஞ்சாரு, சீருடை திட்டம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னா அதை கொண்டு வந்தாரு. சரிங்களா? இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு மனுஷ ஒரு சூழ்நிலைக்கே தேவைப்படுது அப்படின்னா, சமூகத்துக்கே தேவைப்படுது அப்படின்னா, தேவ சமூகத்துல வரக்கூடிய நீங்க எந்த மாதிரி அடுத்தவங்க சிரமப்படுவாங்க, அவங்க சிரமப்படாம நம்ம எப்படி நம்மளுடைய நட உடை பாவனை இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து என்ன செய்யணும், நடக்க பழகுங்கள். தேவன் அதை தான் உங்களுக்கு கத்துக் கொடுக்குற என்ன செய்யறாரு விரும்புறாரு.